தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தோரின் குடும்பத்திற்கு முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க.ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு வழங்கிய நிவாரணத் தொகை 10 லட்சம் ரூபாய் எவன் அப்ப வீட்டு காசு என்பது குறித்து தான் பேசி விவாதித்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்காகத்தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியவே நம்ம இன்னைக்கு கூட்டியிருக்கோம். தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலியின் ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திப்போம். வாங்க நாம் தமிழர். இன்னைக்கு நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தோரின் குடும்பத்திற்கு முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க.ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு வழங்கிய நிவாரணத் தொகை 10 லட்சம் ரூபாய் எவன் அப்ப வீட்டு காசு என்பது குறித்து தான் பேசி விவாதித்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்காகத்தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியவே நம்ம இன்னைக்கு கூட்டியிருக்கோம். அதாவது கள்ளச்சாராயம் காட்சி விற்பது சட்டத்திற்கு புறம்பானது, அந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிப்பதும் சட்டத்திற்கு புறம்பான செயல் என்று இருக்கும்போது, இந்த 2 செயலையும் செஞ்ச கள்ளக்குறிச்சி மக்கள் மீது நம்ம தமிழ்நாடு அரசு சட்டப்படியான நடவடிக்கையை தான் எடுத்திருக்கணுமே தவிர, அவங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குற அளவுக்கு இந்த தமிழ்நாடு அரசு, முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க.ஸ்டாலின் அரசு, இந்த திராவிட மாடல் அரசு முன் வந்திருக்கு அப்படின்னா, இது யாருக்கான அரசாங்கம்? இது படித்தவர்களுக்கான அரசாங்கமா, இல்லை வேலையின்றி படித்து வேலையின்றி இருக்கக்கூடிய மக்களுக்கான அரசாங்கமா, இல்லை ஏழை எளிய மக்களுக்கான அரசாங்கமா, இல்லை வியாபாரிகளுக்கான அரசாங்கமா, இல்லை கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் போன்ற கடத்தல் மன்னர்களுக்கான அரசாங்கமா? யாருக்கான அரசாங்கம்? கள்ளச்சாராயம் காய்ச்சிறவனுக்கான அரசாங்கமா, இல்லை போதைப் பொருட்கள் கடத்துறவங்களுக்கான அரசாங்கமா? இந்த திராவிட மாடல் அரசு நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கான அரசாங்கமாக தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது கள்ளச்சாராயம் விற்கிறவங்களுக்கான அரசாங்கம், கள்ளச்சாராயம் வாங்கி குடிக்கிறவங்களுக்கான அரசாங்கம், போதைப் பொருட்கள் விற்கிறவங்களுக்கான அரசாங்கம், போதைப் பொருட்களை வாங்கி குடிக்கிறவங்களுக்கான அரசாங்கம், அதே போல் லாட்டரிகள் விற்கிறவங்களுக்கான அரசாங்கம், லாட்டரிகள் வாங்கி பார்க்குறவங்களுக்கான அரசாங்கம். அப்படித்தான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி மகன் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதாவது நம்ம கள்ளக்குறிச்சி மக்கள் கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சிருக்காங்க, அதன் மூலமாக செத்துருக்காங்க. ஏன்? கள்ளச்சாராயத்தை அழிக்கிறதுக்காக தானே நீங்கள் டாஸ்மாக்கு உருவாக்கியிருக்கீங்க. அந்த டாஸ்மாகில் கொண்டு போய் அவங்க தன்னுடைய பணத்தை கொடுத்து சரக்கை வாங்கி குடிச்சிருக்கலாம்ல. அப்படி அவங்க குடிச்சிருந்தா கூட தமிழ்நாடு அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரியாக போயிருக்கும்ல. தமிழ்நாடு அரசுக்கு சுத்தமாக அந்த கள்ளச்சாராயம் குடித்தவங்க மூலமாக எந்த ஒரு வரியும் வரல. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த திராவிட மாடல் அரசு ஓடோடி போய் அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயை நிவாரணத் தொகையாக வழங்குது? அதாவது கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுடைய பணம் ஃபுல்லாக கள்ளச்சாராய வியாபாரிக்கு தான் போகுது, சரியா? அது கள்ளப்பணம் அந்த கள்ளச்சாராய வியாபாரிக்கு போகுது. அந்த கள்ளச்சாராய வியாபாரிகிட்ட இருந்து யாருக்கு போகுது அப்படின்னா, அந்த பணம் நம்ம அந்த முத்துவேல் கருணாநிதி மகனின் திராவிட கட்சிக்காரங்களுக்கு போய் சேருது, திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரர்களுக்கு போய் சேருது, சரியா? இந்த கள்ளத்தனமான பணம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய் சேரும்போது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணத்தை தானே இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும். உங்களுடைய கட்சி பணத்தை தானே முத்துவேல் கருணாநிதி மகனே நீங்கள் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு எங்கள் மக்களின் வரி பணத்தை நீங்கள் எப்படி தூக்கி யார்கிட்டையும் கேட்காம செய்யாமல் மொத்தமாக 10 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுக்குறீங்க? உங்கள் ஆட்சியில் உங்கள் அதிகாரத்தில் இருக்கிற காவல்துறையில் வேலை பார்க்குற அந்த காவல்துறை நண்பர்கள் இறந்ததுக்கு கொண்டு போய் நீங்கள் இந்த 10 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்கீங்களானா, இல்லை கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? உங்கள் ஆட்சியில் இயங்கி கொண்டு இருக்கிற அந்த ஓட்டை பேருந்துகளில் நடத்துனராகவோ ஓட்டுநராகவோ வேலை பார்த்து கொண்டு மரணத்தை எய்தியவருக்கு நீங்கள் இந்த நிவாரணத் தொகை 10 லட்சம் ரூபாயை நிவாரணமாக கொடுத்துருக்கீங்களானா, இல்லை கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு கொண்டு போய் 10 லட்சம் ரூபாயை நிவாரணத் தொகையை கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆட்சியில்
இந்த ஒழுகக்கூடிய கட்டடங்களில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நிவாரணத் தொகையாக கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களான்னா இல்லை. நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கிறது கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்தவங்களுக்கு நிவாரணத் தொகையாக கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சிருந்தும் சட்டப்படி குற்றம், கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறதும் சட்டப்படி குற்றமாக இருக்கும்போது இந்த 2 குற்றத்தையும் செஞ்ச அந்த கள்ளக்குறிச்சி மக்களுக்கு கொண்டு போய் பல கோடி ரூபாயை கொண்டு போய் நிவாரணத் தொகையாக வாரி வழங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த பணம் எவன் அப்போ விட்டு பணம்? எங்கே வரி பணம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழக மக்கள் வம்பாடு பட்டு வெயிலையும் மழையிலையும் கிடந்து சம்பாதிச்ச பணத்தில் உங்களுக்கு வரியாக கெட்டினதுல தான் இந்த பணம். அந்த பணத்தை கொண்டு போய் கடத்தங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சது போல் நீங்கள் கொண்டு போய் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்த மக்களுக்கு கொண்டு போய் நிவாரணத் தொகையாக கொடுத்துருக்கீங்க. இந்த முத்துவேல் கருணாநிதி மகன்தான் இந்த ஈனச் செயலை செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா நம்ம எடப்பாடி பழனிசாமி அங்கிட்டிருந்து அவர் ஒரு பக்கம் துள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் 10 லட்ச ரூபாயெல்லாம் பத்தாது, அவர் பூசி முழுகுவார். அதாவது 10 லட்ச ரூபாயெல்லாம் பத்தாது, அவங்களுக்கு 25 லட்ச ரூபாய நிவாரணமாக நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வற்புறுத்தி, இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலினை வற்புறுத்தி அவர் இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கியிருக்காரு. இவருடைய போராட்டத்திற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவரை இன்னைக்கு அரசியலிருந்து மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவருடைய இடத்தை தக்க வைக்கிறதுக்காக இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாரு. 25 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்குறது ஒன்று தான். அதாவது உங்கள் ஆட்சியில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டு ஆலைக்கு எதிராக போராடின மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கொன்னீங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அவங்களுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை 25 லட்ச ரூபா நிவாரணத் தொகையாக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்த அந்த 25 பேர் குடும்பத்துக்கு நீங்கள் எத்தனை 25 லட்ச ரூபாய நிவாரணத் தொகையாக அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? அனாமத்தா சுட்டு கொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அனாமத்தா எங்கள் மக்களை நீங்கள் சுட்டு கொன்னீங்க. சரியா? அந்த 15 பேருக்கு நீங்கள் எத்தனை லட்ச ரூபாயை கொண்டு போய், எத்தனை 25 லட்ச ரூபாயை கொண்டு போய் நிவாரணத் தொகையாக அந்த தூத்துக்குடி மக்களுக்கு நீங்கள் நிவாரணத் தொகையை கொடுத்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிவிட்டு நீங்கள் போராட்ட களத்தில் நீங்கள் இறங்கலாம். சரியா? உங்கள் போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த மக்களுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு என்ன அப்படின்னா, துப்பாக்கி சூடு. போராடின மக்களுக்கு நீங்கள் கொடுத்த நிவாரணம் என்னன்னா துப்பாக்கி சூடு. சரியா? அந்த போராட்ட களத்தில் இறங்கின மக்களுக்கு நீங்கள் கொடுத்த பட்டம் என்ன அப்படின்னா, அவங்க சமூக விரோதிகள். சரியா? இந்த தமிழ்நாட்டுக்கு சமூக விரோதிகளாக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பட்டத்தை தான் நீங்கள் கொடுத்தீங்களே தவிர அவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கல. நீங்கள்லாம் வெளியில் சுத்தவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள்லாம் வெளியில் சுத்தவே கூடாது. நீங்கள் அப்படி வெளியில் சுற்றுனீங்கன்னா எங்கள் மக்கள் உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்கள் செஞ்ச செயலுக்கு எங்கள் தென் தமிழக மக்கள் உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. அதை புரிஞ்சு செயல்பட்டுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே. எப்பையும் போல் தென் தமிழக மக்கள் எப்பையும் போல் இருந்துக்கிட்டே இருப்போம்னு நீங்கள் நினைக்காதீங்க. சூடு ஆயிடுச்சு, எங்களுடைய முடிவு வேறு மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? எங்களை சூடு ஏற்றி பார்க்காதீங்க. செத்தவங்களுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு நீ 25 லட்ச ரூபாயை கொடுக்க சொல்லுவோம். உங்கள் அப்பா வீட்டு காசா? நீ 25 லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்க சொல்கிற? உங்கள் அப்பா வீட்டு காசாயா? உங்கள் அப்பன் சம்பாரித்து கொடுத்த காசையா நீ தூக்கி கொடுக்க சொல்கிற? எங்கள் மக்கள் வெம்பாடுபட்டு கட்டிய வரி பணத்தை தூக்கி கொண்டு போய் நீ கொடுக்க சொல்கிற? இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க குடும்பத்துக்கு எங்கள் மக்களின் வரி பணத்தை கொண்டு போய் நீ தூக்கி கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கள் மக்களின் வரி பணத்தை நீங்கள் தூக்கி கொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்க. அதாவது இந்த கள்ளச்சாராயத்தின் காட்சி விற்றவங்களுக்கும் இந்த திமுக அரசு நிவாரணத் தொகையாக, அதாவது அந்த கள்ளச்சார வியாபாரியை தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு அவங்க மனம் திருந்தினதுக்கப்புறம் வெளியில் வரும்போது அவங்களுக்கு மாற்றுத் தொழில் செய்கிறதுக்காக அவங்களுக்கு நிவாரணத் தொகையாக 50,000 கொடுத்து அவங்கள வேறு தொழில் செய்கிறதுக்கு அவங்கள ஊக்குவிக்குமா.
அவர் வேற தொழில் தான் செய்வாருன்னு உனக்கு எப்படியா தெரியும்? ஆ நீ என்ன ஜோசியரா? அவர் வேற தொழில் தான் செய்வார் அப்படின்னு. அவன் மறுபடியும் அதே தொழிலை செஞ்சானா எங்கே போய் யாரை போய் கேட்பீங்க? நம்ம முத்துவேல் கருணாநிதி மகனே, அவங்க யாரை போய் கேட்பீங்க? நீங்கள் யாரை போய் கேட்பீங்க? சட்டசபையில் போய் இதுக்கு ஒரு தீர்மானத்தை போடுறீங்களே, இதெல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு செயலை நீங்கள் செய்கிறதுக்கு முன் வந்திருக்கீங்க. நீங்கள் யாருக்கான அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? குடிகாரனுக்கான அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. போதைப்பொருள் கடத்தறவனுக்கான அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. குற்றச்செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றவனுக்கான அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆத்து மணல் கொள்ளையை தடுக்கிறதுக்கு வக்கில்லாமல் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. மலைகளை வெட்டி கடத்துறவங்களை தடுக்கிறதுக்கு வக்கில்லாமல் நீங்கள் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் கொடுக்குற வரி பணம், நீங்கள் கொடுக்குற அந்த நிவாரணத் தொகை எங்கள் தமிழக மக்களின் வரி பணம். அதை எங்ககிட்ட கேட்டு தான் நீங்கள் எதுக்கும் செலவு பண்ணணும். அதுக்கு தான் சட்டமன்றம் இருக்குது. சட்டமன்றத்தில் ஒரு முடிவு எடுத்து அதுக்கு முழு மக்கள் உறுப்பினர்களின் சட்டமன்ற உறுப்பினர்களின் முழு ஆதரவோடு தான் நீங்கள் அதை செயல்படுவதற்கு கொண்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு எடுப்பிலே கொண்டு போய் செத்த உடனே கொண்டு போய் 10 லட்ச ரூபா எந்த சட்டத்திலேயே இருக்கு? செத்த உடனே 10 லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதி மகனே எந்த சட்டத்தில் இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு 10 லட்ச ரூபாய் நிவாரணத் தொகையாக கொடுக்கணும்னு சொல்லி எந்த சட்டத்தில் இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களே எந்த சட்டத்தில் இருக்கு? செத்த உடனே கள்ளச்சாராயம் குடிச்சு செத்த உடனே 25 லட்ச ரூபாய நிவாரணத் தொகையாக கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி எந்த சட்டத்திலேயா இருக்கு? இங்கே வெம்பாடுபட்டு நம்ம சிவகாசி பக்கம் பட்டாசு ஆலையில் வெம்பாடுபட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சவன் சின்ன ஒரு தவறுனால வெடித்து சிதறக்கூடிய அந்த பட்டாசு ஆலையில் உயிரிழந்தவன் அவன் குடும்பத்துக்கு ஒரு நிவாரணத் தொகை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. அதை விட்டுட்டு நீ கொண்டு போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபாயை கொண்டு போய் தூக்கி கொடுப்ப. எவன் வீட்டு வரி பணத்தை நீ கொண்டு போய் எவனுக்கு கொண்டு போய் கொடுக்கறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்களுடைய வரி பணம் முறையாக தான் செலவு பண்ணணும். அதை விட்டுட்டு கண்ட மாதிரி உங்கள் அரசியலுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களை முன்னிறுத்துவதற்காக நீங்கள் இந்த மாதிரி அரசியலை செய்யாதீங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்து வர்ற தேர்தலில் உங்களுக்கு சரியான பாடத்தை நாங்கள் நிச்சயம் பூட்டுவோம். அப்படிங்கிறதுல முனையளவும் உங்களுக்கு ஐயம் வேண்டாம். அதாவது நீங்கள் செலவழிக்கக்கூடிய நீங்கள் வாரி வழங்கக்கூடிய அனைத்து பணமும் இங்கே மக்களின் வரி பணம் தான் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் செயல்படுங்க. முத்துவேல் கருணாநிதி மகன் அவர்களே, அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சும்மா கடத்தை எங்கே எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சிடலான்னு சொல்லி அந்த செயலை செஞ்சிடலான்னு இனிமேல் நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சி அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுச்சு. அடுத்து அரசாங்கத்தை கைப்பற்றுறது தான் வேலை. அப்போ உங்களுடைய குட்டுநட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டனை நிச்சயம் உறுதி அப்படிங்கிறத இந்த காணொளி மூலம் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தமிழக மக்களே, நம்மளுடைய வரி பணத்தை எந்த ஒரு குற்றச்செயலும் செய்யாதவன் கெட்டின அந்த வரி பணத்தை குற்றச்செயல் செஞ்ச அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது இந்த திராவிட கட்சிகள். அப்படின்னா இவங்களுடைய அரசியல் யாருக்கான அரசியல் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்குங்க. நாம் தமிழர் கட்சியை ஆதரிங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் வாக்களித்து நாம் தமிழர் என்பதை உறுதி செய்யுங்க. நாம் தமிழர்.